சரி, ஒரு திரவியத்தால் செய்யப்பட்ட ஒரே திரவியத்தால் ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்ட ஒரு சேர்த்தி இலை உருவில் காணப்பட்டுள்ளது. இந்த உருவில் காணப்படுது. இலை B இன் குறுக்குவெட்டு பரப்பளவு இந்த இலை B, இந்த B இன் குறுக்குவெட்டு பரப்பளவு இலை A இன் பெருமானத்தின் 2 மடங்காகும். அப்ப ஏக விட B 2 மடங்கு கூடையாம். இது என்றா இது 2A இருக்காம். இருக்கட்டும், 2A இருக்கு. இலை B இன் மற்ற நுனி ஒரு நிலைத்த சுவருடன் இணைக்கப்பட்டுள்ளது. இணைச்சிருக்காங்க. இந்த நிலைத்த சுவரு இரு இலைகளும் ஒரே இழுவையின் கீழ் இருப்பின் தூரம் x உடன் இலைகளின் உண்டாக்கும் குறுக்கு அலைகளின் கதி V இன் மாறிலி பின்வரும் வரைவுகளில் மீது மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது. ஓவரால் இதில் நோட் பண்ண விஷயத்தை பார்த்தோம்னா, ஒரே திரவியத்திலானது குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயை விட பிக்கு கூட, அதே மாதிரி ஒரே இழுவையில் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, குறுக்கு அலைகள்ன்ற கதையில வரைவு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒரு 5 வரைவு தந்திருக்காங்க. இப்போ நாங்கள் 5 வரைவையும் பார்த்தோம்னா, இப்போ முதலாவது சமன்பாடு தேவை. இந்த குறுக்கலைக்கான சமன்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, V சமன் வர்க்கமூலம் T/m இருக்கும். இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணியிருப்பீங்கண்டா, அதாவது சுரமானி கம்பிகளில் நீங்கள் எதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் V சமன் வர்க்கமூலம் T/m எடுத்துட்டோம். சரி, இந்த V சமன் வர்க்கமூலம் T/m இருக்கு. ஆனால் எங்களுக்கு தந்திருக்க ஒரே ஒரு தரவு, அதாவது என்ன தரவுண்டா, எல்லாமே சமனாக இருக்கும்போது எது மாறுதுன்னா, இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு என்ற ஒரு விஷயம்தான் மாறுது. அப்போ இந்த குறுக்குவெட்டு பரப்பளவை நாங்கள் இப்போ இந்த சமன்பாடுக்குள்ளே புகுத்த போகிறோம். அதுக்கு என்ன நடக்க போகுது நீ பார்ப்போம். அதாவது V சமன் வர்க்கமூலம் T/mல இந்த m என்ற கணியம், அதாவது திணிவு என்ற ஒரு கணியம், அதாவது இழுவையின் திணிவு. இதில் இழுவை மாறல, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரே இழுவையின் கீழ், அதனால இழுவைன்றது மாறாது. அப்போ திணிவுக்குள்ளே வந்தோம்னா, திணிவு சமன் அடர்த்தி தர கனளவு, அதாவது அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனளவுண்டுவோம். இதனால திணிவு சமன் அடர்த்தி தர, இது அடர்த்தி தர கனளவு. இந்த அடர்த்தி என்றது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது முதலாவது விஷயத்திலே அவங்க சொல்லிட்டாங்க, ஒரே திரவியத்தினால், அதனால அடர்த்தி என்றது மாறாது. அதே மாதிரி இந்த கனளவு என்றதை நாங்கள் என்ன எழுதலாம்டா, குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் என்று எழுதலாம். இந்த கனளவு குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் என்று எழுதலாம். ஆகவே இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, நாங்கள் இந்த எம்முக்குள்ளே கொண்டு போய் பிரதியிட்டுட்டோம். பிரதியிட்டு நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஏ எடுத்துட்டேன். நீளம் சமனாக இருக்குது, அதாவது ஒரு நுனியில் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீளம் 2க்கும் சமன், 2 நீளமும் சமன் என்றதால இப்போ என்ன நடக்க போகுதுண்டா, இந்த எல்லும் மாறல, ட்ரோவும் மாறாது, அதாவது அடர்த்தியும் மாறல, இழுவையும் மாறல சொல்லியிருக்காங்க அவங்க. அப்போ மாறப்போகிறது இந்த ஏ தான். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த எம்முக்குள்ளே இப்போ நான் ஏ தான் தந்த வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஏ தான் தந்த தரவு, குறுக்கோட்டு பரப்பு தான் எங்களுக்கு தந்திருக்காங்க. அந்த குறுக்கோட்டு பரப்பளவை நான் என்ன செய்கிறேன், இந்த கதிர சமன்பாட்டுக்குள்ளே நான் பிரதியிட்டிருக்கேன். இப்படி திணிவுடா போய் இந்த குறுக்கோட்டு பரப்பை நான் பிரதியிட்டிருக்கேன். அப்படி நான் பிரதியிட்ட பிறகு நான் என்ன செஞ்சுருக்கேன், இது ஒன்றும் மாறல, இது ஒன்றும் மாறலி தானே, அதான் சொல்லிட்டாங்களே ஒரே மாறாமல் இருக்குது 2 பொருளுக்கு மண்டாக. நான் இது என்ன செஞ்சுருக்கேன்டா, V1, அதாவது இந்த ஏயை தான் 1 எடுத்திருக்கேன், இந்த ஏ தான் 1, இந்த பிஏ 2 எடுக்கிறேன். இப்போ இந்த V1க்கு நான் சொன்ன உங்களை பிரதிட்டேன்டா, அதாவது V1 நேர் விகித சமன், என்ன மாறல, அதனால எல்லாம் மாறாமல் இருக்குது. அதனால இதை நேர் விகித சமனுக்கு எடுத்து வர்க்கமூலம் உண்டுங்களே போட்டிருக்கேன். சரிதானே, போட்டது விளங்கிட்டா, வர்க்கமூலம் உண்டுங்களே இது விளங்கிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா V2 இந்த இருக்குது, பீட இதுக்கு வர்க்கமூலம் உண்டுங்கள் 2A என்று போட்டிருக்கேன். ஏன்டா அவங்க முதலுக்கு தரவு தந்திருக்காங்க, அதாவது இந்த பாருங்க, ஏயின் அப்பெருமானத்தின் 2 மடங்காகும் என்றதால இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஒப்புடு ஒன்று பண்ணுவோம். இதில் எது கூட பெருசாக இருக்கும், V1 V2வா, அதாவது V1 பெருசாக இருக்குமா V2 பெருசாக இருக்குமா. அதாவது படிவாக பார்த்தீங்கன்னா, இந்த பின்னத்தில் இந்த பெருமானம் குறைஞ்சுதண்டா, இந்த பெருமானம் குறைய இங்கே என்ன செய்யுமெண்டா, இந்த பெருமானமும் குறைஞ்சிட்டு தான் வரும். சரி, இந்த பெருமானம் குறைஞ்சுதண்டா வடிவாக சரி, இந்த பெருமானம் குறையில இந்த பெருமானம் கூடும்போது இந்த பெருமானம் கூடிக்கொண்டு போகுது, இந்த பெருமானம் கூடுது. இப்போ பிரித்த எல்லா வடிவாக ஜோதிச்சு பாருங்கள், 1-2க்கும் 1-5க்கும் வித்தியாசம் இருக்குது. 1-2க்கும் 1-5க்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படி இதை பிரிச்சிங்கன்னா 0.5 வரும், இதை பிரித்தா 0.2 வரும். அப்போ யார் பெருசாக இருக்கு, நீங்கள் 0.5 தான் பெருசு. அப்போ இந்த பெருமானம் கீழே இருக்க பெருமானம் கூட இந்த பெருமானம் என்ன செய்யும்டா, குறைஞ்சிட்டு வரும். இது என்ன செய்யும், குறையும். அதோட ஒப்பிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா,
இதில் இவர பெருமானம் தான் கூடவா இருக்கும், அதாவது ஏட பெருமானம் கூடவா இருக்கும், பிபியை விட இருக்கும். சரி, எவ்வளவு கூட குறைன்னு கண்டுபிடிக்கலுமா? இப்போ நான் ஒன்று செஞ்சேன், நான் ஒப்பிட்டினான் ரெண்டு பொருளையும் இப்போ ஒப்பிட்டினான். அதாவது இதில் பெருமானம் கீழே 2a பெருமானம், அதாவது ஏட பெருமானம் 2a மாறும்போது கூடுது, அதனால இந்த V2ன்றது குறையுது, V1 விட V2 குறைவா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்டா, இப்போ நான் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துட்டேன். ஓகே, ஒப்பிட்டுலாம் எனக்கு விளங்கிட்டு எது கூட குறைன்னு விளங்கிட்டு, எவ்வளவுத்துக்கு கூட குறையன்று பார்த்தோம்னா என்ன வர்க்கமூலத்துக்குள்ளான்னு இருக்கு. நான் இப்போ இதில் ஏன்றதை ஒண்டாவே எடுக்கிறேன், ஒன்றென்ற ஒரு பெருமானத்துக்குள்ளாவே நான் எடுக்கிறேன். இதையே ஒரு ஒன்றெண்டு போட்டு வைக்கிறேனே. அப்போ ஒன்றெண்டு பிரதிட்டேன்டா வி நேர்விசம் வர்க்கமூலம் உண்டு. ஏன் வர்க்கமூலம் ஒன்று போடணாண்டா, இது ஒன்று தான் இருக்கு, கீழேயும் ஒன்று இருக்கு, வர்க்கமூலம் ஒன்றுங்கள் ஒன்றுண்டா அதில் பெருமானம் ஒன்று தான், வர்க்கமூலம் ஒன்று தான். சரியா? அதே மாதிரி இந்த பெருமானத்தை எடுத்தேன் பாருங்க, வர்க்கமூலம் செவசஞ்சு. ஏன் இது ஒன்றன் எடுத்துட்டேன், இந்த அரைக்கு பெருமானம் என்ன செவசஞ்சு தானே, அரைண்டா செவசஞ்சு. அப்போ வர்க்கமூலம் V2 சமன் V2 வர்க்கமூலம் செவசமஞ்சு போட்டுட்டேன். அப்போ வர்க்கமூலம் ஒன்றுக்கு வீனேசம் ஒன்று தான், வர்க்கமூலம் ஒன்று தான் இருக்கும். அதே மாதிரி V2 வர்க்கமூலத்திர பெருமானம் செவசஞ்சிர பெருமானம் 0.7 இருக்கும். அப்போ பெருமானமும் ஓரளவாக கண்டுட்டேன். எப்படியும் 0.7 தான் இந்த என்றது பெருக்கப்பட போறதுன்றதும் இது ஒன்றோட பெருக்கப்பட போறதுன்றதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அதாவது சமன்பாடு முதலாவது சமன்பாடு எடுத்தேன்னா அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், ஏயை கொண்டு போய் புகுத்திருக்கேன். எப்படி புகுத்திருக்கேன், இந்த காட்டியிருக்கேன், ஏயை கொண்டு போய் புகுத்திருக்கேன். இந்த ஏயை கொண்டு புகுத்தி இப்போ என்ன செஞ்சிருக்கேன், ரெண்டையும் ஒரு ஒப்புடு ஒன்று பண்ணியிருக்கேன், எது கூட குறையன்று. பிறகு அதுக்கு ஒரு பெருமானம் எடுத்திருக்கேன், நோமலாக ஒரு மட்டம் தட்டினா ஒரு பெருமானம் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அப்போ சரி, இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். இப்போ என்ன செய்யறாங்க, ஒரே திரவியத்திலான பொருட்கள் அதே விஷயம்தான், 2a என்ற 2 இருக்கு, மற்ற நினைத்துச்சுடன் இணைக்கப்பட்டுள்ளது, இறைகளும் ஒரே இழுவையின் கீழ் இருக்கிறது. இப்போ மாறல பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்ன படிச்சிருக்கோம், V1ன்றது V2 விட சின்னதா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த விட பிழை, இந்த விடையும் பிழை, இந்த விடையும் பிழை. வரப்போறவங்க விட என்ன, முதலாவதும் ரெண்டாவது தான் இப்போ எங்களுக்கு கையில் நிற்கிது, முதலாவதும் ரெண்டாவது தான் நிற்கிது. அடுத்த விஷயம் என்ன பார்த்து நாங்கள் ஒப்பிட்டு பார்த்ததுல V1 பெருசா இருக்கு, V2 சின்னதா இருக்கு, இதுலயும் பெருசா இருக்கு, இதுலயும் சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெருமானம் ஒன்று போட்டு பார்த்துனாங்க, மட்டும் தானே ஒரு பெருமானம் ஒன்று போட்டு பார்த்துனாங்க. அப்படி நாங்கள் போட்டு பார்க்கும்போது வழியா பார்த்தீங்கன்னா V1 விட 0.7ன்றது கொஞ்சம் தான் குறைவா இருக்கு. இதுல பாருங்க கூட குறைவா இருக்கு. அப்ப இந்த விட வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, இந்த விட வராது, என்ன கூட இருக்கு. இந்த விட தான் இந்த பாருங்க, இந்த பெருமானம் 0.7 இருக்கு, 0.3 இருக்கும். மட்டம் தட்டி பார்த்தா 0.3 இருக்கும். என்ன 0.5 கிட்ட இது போகுது, 0.3 கிட்ட போகுது. அப்போ விட என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது விடையா இருக்கும். இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. அதாவது விக்கு சமன்பாடு எடுத்து அதுக்குள்ள ஏயை புகுத்தி போட்டு ஒப்பிடும் ஒரு குட்டி பெருமானமும் தான் நான் கண்டிருக்கேன். அதை வச்சுக்கொண்டு தான் இந்த கேள்வியை நான் செஞ்சிருக்கேன்.